அடுத்து நம்ம பார்க்க போகிறது இமேஜ் டேக். img இமேஜ். இதில் ஒரு இமேஜை நம்ம ஷோ பண்ணணும் அப்படின்னா src அப்படிங்கிற டேக்கை நம்ம கொடுக்கணும். src அப்படின்னா சோர்ஸ் ஃபைலை நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த கூகுளில் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ப்ரௌசரில் விக்கிபீடியாவில் ஓப்பன் பண்ணிட்டு இந்த இமேஜை நான் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை ரீநேம் பண்ணிடுறேன், விக்கி அப்படின்னு போட்டுறேன். இதை நம்ம எங்கே ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அந்த ஃபைலில் காப்பி பண்ணி போட்டுறேன். இப்போது இந்த ஃபைலை வந்து நம்ம இங்கே கால் பண்ண போகிறோம். இந்த ஃபைல் நம்ம இங்கே கால் பண்ணுறதுக்கு srcக்குள்ள விக்கி டாட் அதோட எக்ஸ்டென்ஷன் WEBP அப்படிங்கிற டேர்ம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணுறப்ப இங்கே நமக்கு அந்த இமேஜ் ஷோ ஆகுது. இப்போது இப்படி தான் வந்து ஒரு இமேஜை இங்கே கொண்டு வரணும். ஒருவேளை இந்த இமேஜ் இன்னொரு ஃபோல்டருக்குள்ளே இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாமே, இமேஜஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே இருக்குது அப்படின்னா அந்த இமேஜ் எங்கே இருக்குன்ற விஷயத்த நம்ம இந்த ப்ரௌசருக்கு சொல்லணும். சொன்னால் மட்டும்தான் அந்த விஷயம் வந்து இங்கே லோட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஒரு டேமேஜ்டு இமேஜ் சிம்பிள் காமிச்சதுன்னா அந்த இமேஜ் அங்கே டிடெக்ட் ஆகலைன்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நான் இந்த முன்னாடி போட்டிருந்த wiki.webp அப்படிங்கிற லிங்கை எடுத்துடுறேன். இந்த இடத்துல நான் இப்போது அந்த இமேஜ் எங்கே இருக்கோ இமேஜோட ஃபோல்டர் நேம் நான் கொடுக்குறேன். இமேஜஸ் ஃபோல்டருக்குள்ளே wiki.webp அப்படிங்கிற ஃபைலுக்குள்ளே இருக்குன்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போ அந்த இமேஜ் எடுத்து வந்துச்சா, இப்படி தான் வந்து ஒரு இமேஜ் ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருந்தது அப்படின்னா அதை நம்ம கால் பண்ணணும்.